16வது மக்களவைத் தேர்தல் 9 கட்டங்களாக நடந்து வரும் நிலையில் நட்சத்திர வேட்பாளர்கள் பகுதியில் தேர்தல் களத்தில் போட்டியிடும் முக்கிய தலைவர்கள் பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பற்றி இப்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியிலிருந்து 3 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சோனியா தற்போது 4வது முறையாக இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வரும் சோனியா காந்தி ரேபரேலி மக்கள் தம் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதால் தன்னை மீண்டும் வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார். ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தியை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஜய் அகர்வால் போட்டியிடுகிறார். பகுஜன் சமாஜ் சார்பில் பிரவேஷ் சிங் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட முன்னாள் நீதிபதி ஃபக்ருதீன் போட்டியிலிருந்து விலகிவிட்டார். சமாஜ்வாதியும் போட்டியாளரை நிறுத்தவில்லை. இதனால் சோனியாவிற்கு எதிராக பாரதிய ஜனதா மற்றும் பகுஜன் சமாஜ் வேட்பாளர்கள் மட்டுமே களத்தில் இருக்கின்றனர். இத்தாலியில் 1946 பிறந்த சோனியா காந்தி 1968 ராஜீவ் காந்தியை திருமணம் செய்து கொண்டார். ராஜீவ் கொல்லப்பட்ட பிறகு நேரு குடும்பத்தின் அடுத்த வாரிசாக 1991 முன்னிறுத்தப்பட்டார் சோனியா. 1998 காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1999 அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சோனியா காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 2004 மன்மோகன் சிங்கை பிரதமராக நியமித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவராக கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பின்னடைவாக இருந்தாலும் ரேபரேலி தொகுதி நேரு குடும்பத்தினரின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாகவே இதுவரை இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவரே போட்டியிடுவதால் தொண்டர்களின் உற்சாகம் மிகுதியாகவே இருக்கிறது. அந்த உற்சாகம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக கனிவளவன்.